Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாணியம்பாடி அருகே சிவி பட்டறை பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் கட்டட வேலை செய்யும் அதிர்ச்சி அளிக்கும் வீடியோக்கள் வெளியானது. இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் எமது செய்தியாளர் சீனிவாசன் செல்போன் மூலம் விளக்கம் கேட்டிருந்தார். தற்போது அதை கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம், சிவி பட்டறை சார் மேடம். சார் சொல்லுங்க சார். மேடம், நான் நியூஸ் 7 தமிழ்ல இருந்து சீனிவாசன் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், நம்ம உங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க கட்டிட வேலை செய்யற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. இல்லைங்க சார், கட்டிட வேலை செய்யலைங்க சார் பசங்க. நான் ஆள் வச்சுதாங்க சார் செய்யறேன். ஆள் வச்சுதாங்க சார் செஞ்சேன். பசங்க பிரேக் டைம்ல எங்கேயோ மேல போயிருந்துருக்குறாங்க சார். நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் பசங்க மேல போனது தெரிஞ்சு நான் போயிட்டு பசங்களை கீழே துரத்தி விட்டேன். அவங்க வேலை செய்யற மாதிரி கலக்கிற மாதிரி எல்லாம் வீடியோஸ் இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. இல்ல இல்ல, அதாவதுங்க சார், நான் பிரேக் பெல் அடிக்கிறோம் இல்லைங்களா, 11 o'clock பெல் அடிக்கும் போது இந்த பசங்க எங்கேயோ மேல போயிருந்துருக்குறாங்க. நான் ஒரு ஆள் வச்சுதான் வேலை செஞ்சேங்க. என்ன ஒர்க் மேடம் நடக்குது சார்? ஒர்க் இல்லைங்க சார், ஒரு பேட்ச் ஒர்க் தான். மழை பெஞ்சு அந்த ஓடெல்லாம் ஒரு பேட்ச் ஒர்க்குங்க சார். அது பெரிய வேலை இல்லைங்க. அது பிரேக் பெல் அடிக்கும் போது இவங்க மேல வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இவங்க எங்கேயோ ஓடி இருந்திருக்கிறாங்க சார். மேல போனது தெரியல நான் கீழே கிளாஸ்ல இருந்ததுல. அதுக்கப்புறம் நான் பசங்க மேல வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் மேல போயிட்டு பசங்களை துரத்தி விட்டாங்க சார் கீழே. அப்போ என்னைக்கு மேடம் இது ஆக்சுவலா நடந்தது? நேத்துங்க சார். மேடம், இப்போ அந்த பில்டிங் மேல ஏறறதுக்கு படிக்கட்டெல்லாம் இருக்குங்களா சார்? படிக்கட்டு இருக்குங்க சார். பில்டிங் சின்ன பிள்ளைங்க திடீர்னு ஏதாச்சும் மேல இருந்து தவறி விழுந்தவ இல்லதான்? இல்லைங்க சார், நான் பசங்களை யாரையுமே மேல, அதாவது மேல ரூம் தண்ணி ஒழுகிட்டு இருக்கிறதுனால நான் பசங்க யாரையுமே மேல வைக்கலைங்க. எல்லா பசங்களும் கீழே தான் இருக்கிறாங்க. மாடி படி இருக்குதுங்க சார். எல்லாருமே கீழே தான் இருக்கிறாங்க. நாங்க வேலைக்கு மட்டும்தான் ஒரு ஆள் அனுப்பிச்சிருந்தோங்க. ஒரு ஆளை வச்சு நீங்க வேலை செய்றீங்க, பில்டிங் மேல போனது உங்களுக்கு தெரியல. நான் பிரேக் டைம்ல பெல் அடிக்கும் போது எல்லாரும் இன்டர்வல் போறாங்க இல்லீங்களா, அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கிறான், மேல வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்க போனவங்க இந்த வேலையை பண்ணி இருந்திருக்கிறாங்க சார். எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனேவே நான் கீழ இருந்து மத்த பசங்க சொன்னாங்க, மிஸ் இவங்க 3 பேர் மேல போயிருக்கிறாங்க, இன்னும் வரலன்னு. நான் உடனே மேல போயிட்டு பசங்களை கீழே துரத்தி விட்டாங்க. நீங்க பொறுப்பு தலைமை ஆசிரியருங்களா சார்? சார், அங்க HM இல்ல. ஓகே, நன்றி மேடம். வாணியம்பாடி அருகே சிவி பட்டறை பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் அங்கு கட்டிட வேலையில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இது தொடர்பாக எமது செய்தியாளர் சீனிவாசன் தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு அவரிடம் விளக்கங்களை கேட்டார். அதனை நாமும் கேட்டறிந்தோம். தற்போது எமது செய்தியாளர் சீனிவாசனும் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சீனிவாசன், தலைமை ஆசிரியர் எங்களுக்கு தெரியாமல் மாணவர்கள் மேலே சென்றதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த காட்சிகளில் மாணவர்கள் அங்கு சரியாகவே அங்கு வேலை செய்வதை நம்மால் அந்த காட்சிகளில் காண முடிகிறது. இது குறித்து கல்வி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? பத்மநாபன், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சிவி பட்டறை பகுதியில் இயங்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியினுடைய மேல்தளத்தில் மாணவர்கள் சீருடையுடனும் சிமெண்ட் மற்றும் கற்களை எடுத்து வேலை செய்வது போன்ற காட்சிகள் வெளியாகி இருந்தது. அந்த வீடியோ காட்சிகள் இன்று சமூக வலைதளத்திலும் பரவியது. பள்ளியில் படிக்க செல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளி சீருடன் கட்டிட வேலையில் ஈடுபட்ட சம்பவம் பரவிய நிலையில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து அப்பள்ளியின் பொறுத்த தலைமை ஸ்ரீ சோபனாவிடம் நம் தொலைபேசி தொடர்பு கொண்ட போது மழைக்காலங்களில் இப்பள்ளியில் உள்ள வகுப்பறை கட்டிட மேல்தளத்தில் இருந்து மழைநீர் வடிவதால் அதை சரி செய்ய ஆட்களை வைத்து வேலை செய்வதாகவும், அப்போது மாணவர்கள் இடைவேளை நேரத்தில் தனக்கு தெரியாமல் மேலே சென்று அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றி மாணவர்கள் சேர்ந்து பணியாற்றி உள்ளதாகவும், இது குறித்த தகவல் உடனடியாக அங்கு சென்று மாணவர்களை அங்கிருந்து அனுப்பியதாக தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட இந்த சம்பவமானது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய மத்தியில் பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும்
பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் இருக்கும்போது மாணவர்கள் வந்து மேல் கட்டிடத்துக்கு சென்று பணியாற்றிய சம்பவம் வந்து பெருமளவில் விபத்து ஏற்படுத்தியிருக்கும். எனவே வந்து இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கல்வித்துறை அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.